ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க கண்மணி அன்புடன் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கண்மணி அன்பு ரெண்டு பேருமே முருகன் வள்ளி அப்படின்ற கதாபாத்திரமாகவே மாறி ரொம்பவே அழகாக நடிச்சிட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மெய் மறந்து போகிறாங்க. தன்னை மறந்து எல்லாரும் கிளாப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கண்மணி அன்பு ரெண்டு பேருக்குமே கைத்தட்டல் வரதை பார்த்து மயூரி அப்புறம் ஸ்வேதா ரெண்டு பேருமே பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வெண்ணிலாவுக்கும் பயங்கரமாக கடுப்பாகி போகுது. முருகனுடைய கதாபாத்திரத்தில் இருக்க அன்பு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய காதலை வள்ளிக்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு. அதாவது கண்மணி கிட்ட. இதை கேட்ட கண்மணியும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாடகத்திலேயே இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் நடைபெறுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்காக இருக்குது. இந்த நாடகத்தை பார்த்து எல்லாருமே ரசித்து கைத்தட்ட, இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வெண்ணிலாவால் தாங்கிக்கவும் இல்லை. பயங்கரமாக எரிச்சல் அடைந்து அங்கேருந்து அப்படி கிளம்பி போயிடுறாங்க. வெண்ணிலா எழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயூரி ஸ்வேதா ரெண்டு பேருமே வெண்ணிலா சமாதானப்படுத்த போகிறாங்க. என்னாச்சு வெண்ணிலா, ஏன் திடீர்னு எழுந்து வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு மயூரி ஸ்வேதா கேட்க, அங்கே நடக்கிறது வர என்னை நின்று பார்த்துட்டு இருக்க சொல்கிறீங்களா? அப்படி இல்லை வெண்ணிலா, இப்படி எல்லாரும் இருக்கும்போது திடீர்னு எழுந்து வந்துட்டியா, அதனால் கேட்குறேன். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? அங்கே நடக்கிற கொடுமை எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க சொல்கிறீங்களா, ரசிச்சுட்டு இருக்க சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே கோவத்தோட பேசுகிறாங்க. அப்படி சொல்லலை வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே சமாளிக்கிற மாதிரி பேச, என்னது எல்லாம் உண்மையிலுமே நடக்கிற மாதிரி இருக்குது, என்னவோ அவங்க நடிக்க போன மாதிரி ஒன்றும் தெரியலையே. அன்பு என்னவோ கண்மணி கிட்ட உண்மையாலுமே காதலை சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் கல்யாணம்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி வெண்ணிலா ரொம்பவே கடுப்போட சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலடையே இதெல்லாம் சமாளிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸ்வேதா மயூரி ரெண்டு பேருமே. என்ன வெண்ணிலா, நீ இந்த விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பியா? ஏதோ டேரக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதுபடி ஏதோ நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது டேரக்டர் சொல்லி தான் இவங்க பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. இவங்களுக்குள்ள காதல் அதுக்கப்புறம் இவங்க ஏதோ வெளிப்படுத்துகிற மாதிரிலாம் தெரியுது அப்படின்ற மாதிரி ஓப்பன் அப்பாக சொல்லிடுறாங்க. நான் இப்படி பேசுகிறத பார்த்து ஸ்வேதா மயூரி ரெண்டு பேரும் மாறி மாறி அப்படியே கண்ணாலே பேசிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா, நீ இதே நினச்சி கவலைப்படாத, போனது போகட்டும், இனிமேல் என்ன நடக்கணுமோ அதுபடியே நம்ம நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இருக்கும்போது நம்ம தனியாக பேசிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் வரும். நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க நாடகத்தை அழகாக நடித்து முடிச்சுட்டு வெளியில் வரதும் எல்லாரும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. முருகன் வேஷம் போட்டிங்களா, நீங்கள் தான் வள்ளி வேஷம் போட்டிங்களா, ரொம்ப அழகாக நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்து பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. ஆமாம், ரொம்ப அழகாக நடிச்சிட்டாங்க, இதில் வேறு பாராட்ட வேறு செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயூரி ஸ்வேதா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசுகிறத பார்த்து இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுக்கும் பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க. கண்மணி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. ஆமாங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது வள்ளி வேஷம் போட்டதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி சொல்கிறாங்க. கண்மணி, எனக்கும் முருக வேஷம் போட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நீ சொல்லலாம் கண்டிப்பாக நான் இதை பண்ணியே இருந்திருக்க மாட்டேன், நானும் ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தீபாவளி, அதாவது தலை தீபாவளிக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் நம்ம எல்லாருக்குமே. எனவே கொடைக்கானலில் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை கண்மணியை சிக்க வைக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் அவங்க மாட்டவும் இல்லை, எதுவும் பாதிப்பும் அடையலை. அன்புக்காக சில விஷயங்களை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி பட்டாசு வெடிக்க வைக்கிற நேரத்தில் நம்ம கண்மணி ஏதாவது ஒன்று சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுறாங்க வெண்ணிலா. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பட்டாசு வெடிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. இங்கே எல்லாருமே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மயூரி ஸ்வேதா, என்ன கண்மணி நீனு, உங்கள் அண்ணன் இவ்வளோ பட்டாசு எடுத்துகிட்டு கொடுத்துருக்காரு, நீ வெடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நான் வெடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெடிக்கலாம் எப்படி கண்மணி, உங்கள் அண்ணன் கோச்சிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு குதர்க்கமாக பேச கண்மணி யோசிச்சுக்கிட்டே வெடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு பேசுகிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பட்டாசாக வெடிக்க, கண்மணி இருந்தால் நீயும் வெடி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்ல, எனக்கு பயமாக இருக்குங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோட கண்மணியும் சொல்ல, கண்மணி நீ இவ்வளோ வேலைகளை பண்ணுற, இந்த பட்டாசுக்கா பயப்படுவ, உங்கள் அண்ணன் இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காரு, எதுக்காக நீ வெடிக்காமல் இருக்க, போய் வெடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கண்மணி ஊசிப்பேத்தி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸ்வேதா மயூரி ரெண்டு பேருமே. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இந்த கண்மணி இங்கே கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கூட போய் பட்டாசு வெடிக்க போகிறாங்க. இந்த சமயத்தில் அன்பு கண்மணி ரெண்டு பேருக்குமே தெரியாமல் பக்கத்தில் இருக்க பட்டாசு பாக்ஸை கொளுத்தி அவங்க மேலே போடுற மாதிரி போட்டு விடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. பயங்கர சத்தத்தோட வெடிக்கிறத பார்த்து கண்மணி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க.
இந்த ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு வெண்ணிலோட மனசுக்குள்ளே என்னை மன்னிச்சிட்டு கண்மணி, நீயா அவரா வரும்போது என்னால் அன்பை என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது, கூட சேர்ந்து நான் கண்டிப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இன்சிடெண்ட்லேருந்து எப்படியும் கண்மணி காப்பாற்றிடுறாரு அன்பு. ஆனால் ரொம்ப பயந்து போயிடுறாங்க கண்மணி. இந்த பக்கத்தில் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்க இந்த தருணத்தில் உண்மையில யார் இதை தூக்கி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி எழுப்புறாரு. கண்மணி மேலே பாதிப்பு உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக வெண்ணிலா தான் இந்த வேலையை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்களா? இதன் மூலயமா வெண்ணிலா தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்றத உண்மையை ஒத்துக்கிறாங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.